ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை முதலில் பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேச மனையில் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல் புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2022 மிதுன மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அதுவும் மிக முக்கியமாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் எப்போ நடக்குது? வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு சென்று அமர்ந்து அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அதே போல சுக்கிர பெயர்ச்சி நடக்குது. எப்போ? வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 அன்று சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்மமனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் 3ல் இருக்கிறது. முயற்சியால் வெற்றி, சில தடைகளும் சில தாமதங்களையும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சில இந்த மகரத்துக்கு இந்த வைகாசி முதல் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹைக்கு இல்லை, ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்ல வரேன். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நேராக உங்கள் ராசியை பார்த்துறார். குரு அண்ணாலே ஒரு சுப கிரகம், குரு அண்ணாலே ஒரு நல்லவர், குரு அண்ணாலே ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தன்மை, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மனதை முதல் சுத்தப்படுத்துவார், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பார். அந்த குரு உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானையும் பார்க்குறார். ராசியும் பார்க்குது, ராசி அதிபதியும் பார்க்குது. அப்போது மனசு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். மனசில் தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த வைகாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரனும் பார்க்க போகிறார் உங்களை. அதாவது சுக்கிரனும் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து 7லிருந்து நேராக 2 சுபகிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். ஏன்னா சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவன், 5க்கும் 10க்குரியவன், நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? இந்த தனுஷ், அதாவது இந்த மகரம் ப்ளஸ் மகர லக்னம். அப்போது சுக்கிரனும் உங்களை பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ சுக்கிரனுங்கிறது 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அப்போ தொழிலில் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம். அப்போது மகரத்துக்கு இனி வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரைக்கும் பாருங்கள், குடும்பத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு, ஒரு பாம்பு கிரகம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, வாக்கால் பிரச்சனை, இப்படி பிரச்சனை என்று இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. தனம் பெருக போகிறது, பொருளாதார வளர்ச்சி கொடுக்க போகிறது. ஏன்னா தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை தனக்காரக கிரகம் பார்க்குது. அப்போ குரு சனி பார்வை தொடர்பு பெற்றாலே பொருளாதார வளர்ச்சி என்பது உண்டு. அப்போது இந்த வருடமே பார்த்திங்கன்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சேமிப்புங்கிறது உண்டு. கண்டிப்பாக அது நம்முடைய ஃப்யூச்சருக்கு ஏதாவது சேமிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் முயற்சியால் உண்டு.
இது வரைக்கும் ஒரு டல்லாக, ஒரு சோம்பேறித்தனமாக என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவர்கள், ஒரு ரூட்டே தெரியல, ஒரு ஏதோ ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மகரத்துக்கு இனி இதுதான் ரூட்டு, இப்படித்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, இப்படித்தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறும். புதிய ஒப்பந்தம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். டிராவல் உண்டு. கண்டிப்பாக 3ஆம் இடம்ங்கிறது சிறுதூர பிரயாணங்கள், ஒரு சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள், சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. ரிஜிஸ்ட்ரேஷன், ஏதாவது ஒரு ஒப்பந்தம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. வீட்டுக்கு காரக கிரகம் செவ்வாய், நிலத்துக்கு காரக கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வலிமையாக இருக்கார். சுக்கிரனும் உங்களை பார்க்க போகிறார். அப்போ சுகமாக ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போது ஒரு வாகனம், ஆசைப்பட்ட வாகனம் வாங்கணும், ரைட், வாங்கிக்கலாம். ஒரு இடம் வாங்கணும், ரொம்ப நாள் ஆசை, வாங்கலாமா, வாங்கலாம். இடத்தை வாங்கி போடுறது, நிலத்தை வாங்கி போடுறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, தாய்க்கு ஏதாவது நல்லது செய்கிறது, செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் என்னாலே அதிகாரம், செவ்வாய் ஆட்சி இல்லை, 11க்குரியவன் அல்லவா. அப்போது இடத்தை வாங்கி போட்டால் லாபம் உண்டுன்னு அர்த்தம். இடத்தின் மூலமாக லாபம் நிச்சயமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். எப்போவுமே ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி இணையுது. அப்போது உஷ்ணம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும். குழந்தையினுடைய ஹெல்த்தில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதாவது நொயின்னு இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்குது, சூப்பராக சரியாயிரும். ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை இந்த மகர ராசி என்பவர்களுக்கும் சரியாக உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம் அல்லவா. அப்போது நிச்சயமாக 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே வந்து உட்கார்றார். அப்போது ஹெல்த்தை டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்தோம். அப்போது ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு எடுத்து பார்த்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் என்பது உண்டு. நிறைய மகர ராசி என்பர்கள் ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதணும், அதில் சக்ஸஸ் ஆகணும், செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்திடும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போது வலிமை பெறுகிறது. 6 வலிமை பெற்றாலே வெற்றி தான். நிறைய பேர் மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் கூட எண்ணங்களை கொடுக்கும். நான் மெடிக்கலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த மகரத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இந்த கடன் விஷயம் இருக்குது, கடனை கட்டிடலாம், அல்லது கடனை வாங்கணும், இடம் வாங்குறதுக்கு கடனை வாங்கணும். ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல கேட்டாலும் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. யாருக்கு? இந்த மகர ராசி என்பர்கள். புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய துறைகள், தொழில்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும். கன்சல்டன்சி, கமிஷன் சார்ந்த விஷயங்கள், என்ன சொல்வது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு டார்கெட் கொடுத்து அதை செய்து முடிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. குரு வந்து 6ஆம் இடத்தில் இருந்தால் குரு பலன் இல்லை. கடந்த ஒரு வருடமாகவே குரு பலன் இல்லை. அதனால் திருமணம் தடைப்பட்டு இருக்கு. ராகு வேறு 2ல் இருக்கார். அப்போது திருமணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 2/6/2026 அப்புறம் குரு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அங்கே வந்து உட்கார உச்ச பலம் அடைய போகிறார். நேர ராசியை பார்க்குறார், 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு பிடிச்ச வரன் அமைய போகுது. திருமண தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. ஆசைப்பட்ட
ஒரு லவ்வில் இருக்கிறீங்க, ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்க, காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள். ஒரு 2-3 வருடங்களாக இருக்கிறீங்க, இப்போ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு உண்டு. பாக்யாதிபதி புதன் ஆட்சி பலம் அடைய போகிறார். அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. சார், என்ன பாக்கியம் கிடைக்குது? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாத இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பாக்கியம், வெளிநாட்டு பாக்கியம், வெளிநாட்டு போகக்கூடிய கொடுப்பினை, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், தொழில் ரீதியில் சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. சார், நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் பட் லாபம்தான் கிடைக்க மாட்டேங்குது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். இனிமேல் தான் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு வந்து விட்டது மகரத்துக்கு. அப்போ எந்த அளவுக்கு உழைப்பு போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற லாபம், அந்த அமைப்பு உண்டு. மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், இது நடக்காது, இது நடக்காது, ஏன் நடக்கலை, இப்படியெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது பாருங்கள், இப்போ டக்கு நடந்துடும். அப்போ நடக்காத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. லாபம் 11ஆம் இடம் என்பது உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. நெடு நாட்களாக உங்கள் மனதில், ஆழ் மனதில் எதை விதைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன். முதலீட்டின் மீது ஆர்வம் இருக்கும், முதலீடு பண்ணணும், முதலீடு செய்யணும், சொந்த தொழிலுக்குள்ளே போகணும், இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, மனதில் தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக பொருந்தி வரும். அப்படி பொருந்தி வரவில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும். இப்போ என்ன நடக்குது, 2026 என்ன நடக்க போகுது, வேலையா தொழிலா, என்ன கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது, அப்படி சொந்த தொழில் செய்யணுன்னா எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.